தயவு பதிவு 19 நடராஜபதி மாலை திருஅருட்பா 6ஆம் திருமுறை நடராஜபதி மாலை மூலமும் உரையும் உரை விளக்கம் அருளியவர் தயாநிதி சுவாமி சரவணானந்தா திண்டுக்கல். திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. பாடல் எண் 21. உரை விசுவம் உண்ட வெளி உரை விசுவம் உண்ட வெளி உபசாந்த வெளி மேலை உரு மௌனவெளி மேலை உரு மௌனவெளி உரை விசுவம் உண்டவெளி உபசாந்த வெளி மேலையுரு மௌனவெளி வெளியின் மேல் ஓங்கு மௌன வெளியாதி உறும் அனுபவம் ஒருங்க நிறை உண்மை வெளியே உண்மை வெளியே திரையறு பெரும் கருணை வாரியே திரையறு பெரும் கருணை வாரியே எல்லாம் செய்சித்தே எனக்கு வாய்த்த செல்வமே ஒன்றான தெய்வமே எனக்கு வாய்த்த செல்வமே ஒன்றான தெய்வமே உய்வகை தெரித்து உய்வகை தெரித்து என்னை வளர்த்த சிவமே பறைநடு விளங்கும் ஒரு சோதியே எல்லாம் படைத்திடுக என்று எனக்கே பண்புற உரைத்து அருட்பேரமுது அளித்து அளித்தமை பரமே பரமமே பரமஞான வரை நடுவிலங்கு சிற்றபையில் நடுவில் ஆனந்த வண்ணமிடுவல்லலே மாறாத சன்மார்க்க நிலை நீதியே மாறாத சன்மார்க்க நிலை நீதியே எல்லாம் வல்ல நடராசபதியே எல்லாம் வல்ல நடராசபதியே. உரை விளக்கம். நம் பதியை உண்மை வெளி உண்மை வெளி என உரை செய்து விரித்து கூறப்படுகின்றதாம். முதல் அடியில் வெளி என்றால் அகத்திற்கு மாறானது எனவும் புறம் எனவும் சாதாரணமாக பொருளாக்கப்படும். ஒன்றும் இல்லாத வெளி காலி இடம் எனவும் கொள்ளுவர். எல்லாவற்றிற்கும் தங்கும் இடமான ஆகாயம் எனவும் கொள்ளுவர். இவற்றிலே ஆகாயம் முதலியன புற வெளியாய் இருப்பன பொறி உடம்பில். தேக அளவு ஆகாய வெளி இந்திரிய ஆகாசம் அல்லது இந்திரிய வெளி எனவும், இதுபோல கரணங்களிலும் ஜீவனிலும் ஆன்மாவிலும் நிரம்பியுள்ள வெளியும் உள்ளனவாம். இந்திரிய வெளியில் உடற்கருவி கரணங்களின் நிலையும் செயலும் விளங்குகின்றன. கரண வெளியாம் மனோவெளியில் கற்பனை அறிவால் எவ்வளவோ கண்டுகொள்ளப்படுகின்றன. ஜீவ வெளியின் ஆற்றலால் அகப்புற கருவி கரணங்களின் இயக்கங்கள் யாவும் நடைபெறுகின்றன. அடுத்து ஆன்ம வெளியின் செயலாக அறிவு விளக்கமும் அனுபவமும் உண்டாகின்றனவாம். இந்த ஆன்ம வெளியில்தான் அறிவறிய உண்மைகளை அறிந்து கொள்ள முடிகின்றதால்
இதுவே உண்மை வெளி என உணர்த்தப்படும். இந்த அகநிலையில் உண்மை வெளியில் இந்த அகநிலையில் உண்மை வெளியில் இருந்து கொண்டு தான் உயர்ந்த மெய்ஞானத்தையும் ஆனந்தானுபவத்தையும் பெற முடியும். இங்கிருந்தே உலகமெல்லாம் நிறைந்த ஒளிநிலை உண்மையையும் அறியப்படும். இவ்விஷயம் உலகமெல்லாம் உதிக்கின்ற ஒளிநிலை மெய்யின்பம் உருகின்ற வெளிநிலை என்றதன் கருத்தால் தெளிவாகும். இங்கு உண்மை வெளியாக போற்றப்படுகின்ற கடவுள் நிலை மற்ற இடங்களில் காணும் முறையையும் கொண்டதாய் குறிக்கின்றார். முதலில் விசுவம் விசுவம் உண்ட வெளியை குறிப்பிடுகின்றார். விசுவம் என்றால் எல்லாமான உலகமாம். இதில் உயிர்களும் பொருள்களும் நிரம்பிய இந்த நில உலகையும் தனிப்பட குறிப்பதோடு இதுபோன்ற எல்லா உலக கோடிகளையும் கொண்டு இலங்கும் இந்த பிரபஞ்சத்தையே சுட்டியும் உள்ளதாம். உரைக்கப்படும் இவைகள் யாவையும் கொண்டுள்ள பெரு வான்வெளியே விசுவம் உண்ட வெளி என விளம்பியுள்ளனராம். பின்னர் உபசாந்த வெளி என்கின்றார். இது அகநிலையில் விளங்குவது. அவா, வெகுளி, மயக்கம் முதலியவை அற்ற மனம் தனிவுற்று சத்துவகுண அமைதியோடு திகழ்வதாம். இந்த மன அமைதி நிலையே உபசாந்த நிலை என கூறப்படுவதாம். பின்னர் உபசாந்த வெளி என்கின்றார். இது அகநிலையில் விளங்குவது. அவா, வெகுளி, மயக்கம் முதலியவை அற்ற மனம் தனிவு உற்று சத்துவ குண அமைதியோடு திகழ்வதாம். இந்த மன அமைதி நிலையே உபசாந்த நிலை என கூறப்படுவதாம். இந்நிலையில் பொருந்தி சலித்தலின்றி விளங்குபவர்கள் உபசாந்த நிலை பெற்றவர்கள் ஆவர். இந்த அசையாத மனோவெளி நிலையே இங்கு உபசாந்த வெளி ஆக உரைக்கப்பட்டுள்ளதாம். ஆனால் இந்த உபசாந்த நிலை கொண்ட மனம் கீழான குணங்களால் தாக்கப்படாதிருப்பதே அல்லாமல் சத்துவ சம்பந்தத்தோடு சங்கற்ப பிரவிற்த்தியில் தொழில்பட்டு கொண்டே இருப்பதாம். அப்படி விரிந்து சென்று கொண்டுள்ள மனத்தை அங்கனம் செல்லாது ஒன்றினை பற்றி கொண்டு ஒருமுகமாய் விளங்கச் செய்வது மௌனம் எனப்படுவது. இந்த மௌனத்தால் ஒன்றுபட்ட மனோநிலையில் எவ்வளவோ அறிவனுபவங்கள் உண்டாகும். இந்த மௌன மனோவெளியில் இருந்து கொண்டு தன்னையே மறந்து அதுவாக நிற்கும் நிலை மகா மௌனமாக உள்ளதாம். விசுவ வெளி முதல் இந்த எல்லா வெளிகளும் ஒடுங்கி நின்று அனுபவமாகின்ற அகநிலை வெளியே இங்கு உண்மை வெளியாக உரைக்கப்பட்டது என அறிய வேண்டும். இந்த உண்மை வெளியிலே தான் சிவம் என்றும் சச்சிதானந்த அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை கடவுள் விளங்குகின்றார். இந்த மேல்நிலை மெய்ஞான வெளியுற்ற அடிகளார் மேற்படி கருணை வள்ளலே நேரடியாக திரை மறைப்பு ஒன்றுமில்லாத நிலையில் கண்டு போற்றுகின்றார். அக்கருணை கடவுளை பெருங்கருணை வாரியே என்கின்றார். கடவுளை கடலுக்கு ஒப்புக்கூறல் முன்பே குறிக்கப்பட்டதுதான். ஆனால் இங்கு அவரை பெருங்கருணை கடலாக ஓதியுள்ளார். கடலை பற்றியும் மலையை பற்றியும் ஜோதியை பற்றியும் பல விஷயங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் கருணை கடலை பற்றியும் துரிய மலை குறித்தும் அருட்ஜோதியை பற்றியும் விசாரம் இல்லாத உலகம் ஏதும் அறியாதாம். அந்த சத் விசாரத்தாலே உண்மை வெளிநிலை அடைந்தவர்களே இந்த
பெருங்கருணை கடல் வண்ண கடவுளை ஒருவாறு அறிவர். அக்கருணை வள்ளலை எல்லாம் செய் சித்தே என்கின்றார். அற்புத பெரும் சக்தி சொரூபமே இந்த எல்லாம் செய் சித்தாக செப்பப்படுகின்றதாம். அற்புத பெரும் சக்தி சொரூபமே இந்த எல்லாம் செய் சித்தாக செப்பப்படுகின்றதாம். மேல் அந்த அருட்பதியை தனக்கு வாய்த்த செல்வமாக கொள்கின்றார். இந்த அருட்செல்வம் எடுத்து எடுத்து கொடுக்க கொடுக்க குறைவுபடுவதே இல்லை. எந்த இடத்தில் எந்த சமயத்தில் எவர்க்கு வேண்டினும் வழங்க வழங்க இது உடனிருந்து உதவி கொண்டே இருப்பதாம். இது இவருக்கு ஒன்றான தெய்வம் ஆக உள்ளதாம். இத்தெய்வம் அக மெய்ப்பதியிலே ஒப்பற்ற ஒரு வண்ணமாகி திகழ்கின்றதாம். இதுவே தன் அரு சித்வசத்தால் புறத்து உற்ற உருகின்ற எல்லா தெய்வம் ஆகியும், ஆனால் அந்த எந்த ஒரு தெய்வமும் தான் அல்லவாகியும் ஒன்றான தனித்தலைமை தெய்வமாக திகழ்கின்றதாம். இந்த ஒன்றான தெய்வமே தனக்கு உய்வு அளித்து நித்தியானந்தமாய் வாழ்வித்து கொண்டிருக்கின்ற அருட்பெருஞ்சோதி சிவமாய் கண்டு போற்றி கொண்டிருக்கின்றார். அந்த சிவ ஜோதியை பறை நடு விளங்கும் ஒரு ஜோதியாக பகர்கின்றார். பரம் என்றால் உயர்ந்தது, அபரம் என்றால் தாழ்ந்தது. அதனால் உயர் உடைய அருட்சக்தியை பறை என பகர்தல் முறை ஆயிற்று. நமது அருட்பெருஞ்சோதி அருட்பெருவெளியாகிய பறையின் நடுவிலே நமது அருட்பெருஞ்சோதி அருட்பெருவெளியாகிய பறையின் நடுவிலே திகழ்கின்றதாம். அன்றியும் அந்த அருட்சக்தியாம் பறையே நடுவில் இந்த ஒப்பற்ற ஒரு ஜோதி. அந்த அருட்சக்தியாம் பறையே நடுவில் இந்த ஒப்பற்ற ஒரு ஜோதி. இக்கருத்தையே திருவாசகத்தில் காணலாம். உடையால் ஒன்றன் நடுவிருக்கோ, உடையால் ஒன்றன் நடுவிருக்கோ, உடையால் நடுவுள் நீ இருத்தே. உடையால் ஒன்றன் நடுவிருக்கோ, உடையால் நடுவுள் நீ இருத்தே. அடியே நடுவுள் இருவீரோ, அடியே நடுவுள் இருவீரோ. இருப்பது அதனால் அடியேன் உன் அடியா நடுவுள் இருக்கோ அருளை புரியாய். உன் அடியா நடுவுள் இருக்கோ அருளை புரியாய். பொன்னம்பலத்தின் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே. பொன்னம்பலத்தின் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே. உடையால் ஒன்றன் நடுவிருக்கோ, உடையால் நடுவுள் நீ இருத்தீ. அடியே நடுவுள் இருவீரோ, இருப்பது அதனால் என்ற திருவாசக பாடல் முதலடியால் புரிந்து கொள்ளலாம். இந்த அருட்ஜோதியே பரம்பொருளாய் விளங்கி நீ எல்லாம் புரிந்து கொண்டு இருப்பாயாக என இதமாக உரைத்து இனிய பேரமுதமும் ஊட்டியுள்ளதாம். எங்குமாய் தன் அருள் நடனத்தை விளங்கச் செய்து கொண்டிருக்கின்ற பதி பரம ஞானவரை நடு விளங்கும் சிற்றபை நடுவிலே ஆனந்தமயமான திருநடனம் புரிகின்ற வள்ளலாக கண்டு களிக்கின்றார். மெய்ஞானமாகிய அருள் அறிவுதான், மெய்ஞானமாகிய அருள் அறிவுதான் பரமஞான மலையாக இங்கு குறிக்கப்படுகின்றது. அந்த ஞான நிலை எக்காலும் சலனமற்று ஒருவடித்தாய் நின்று விளங்கலின் மலை ஆக மொழியப்பட்டுள்ளதாம். இந்த மலையாம் நிலை மீதுதான் நமது ஆன்ம சிற்றபை விளங்குகின்றதாம். அந்த சிற்றபையின் நடுவில் இருந்து கொண்டு தான் ஆனந்த திருநடம் புரிகின்றார்
நமது அருட்பெருஞ்சோதி நடராஜ வள்ளல் என்பது உண்மையாம். இது நம் பதிக்கு இயல்பு ஆகி என்றும் மாறாது நடத்தப்படுகின்றதாம். இதனை சுட்ட வந்து மாறாத சன்மார்க்க நிலை நீதியாக உள்ளுணர்ந்து போற்றி கொள்ளப்படுகின்றதாம். இந்த இடத்தில் நீதி என்ற சொல் மெய்ஞானமாகிய உணர்வே ஆகும். நிலை நீதி என்றதால் மாறாது மறையாது எப்பொழுதும் விளங்குவது இந்த மெய் உணர்வு ஆகிய நிலை நீதி என்று குறிக்கப்பட்டதாகும். இந்த சுத்த சன்மார்க்கமே ஒருவர்க்கு மேற்படி நிலையான நீதியை மெய்யருள் உணர்வை நிலைத்து விளங்கச் செய்ய வல்லதாகும். இதனையே நம் அருட்ஜோதி வள்ளலார் உளம் கலந்த உணர்வில் நிலையாக கொண்டு தான் இந்த துதிப்பாடலை புனைந்து மாலையாக வணைந்து எல்லாம் வல்ல நடராஜபதிக்கு சுட்டியுள்ளார். இதனை ஏனையோரும் கண்ணுற்று கருத்துற்று உளத்தில் களப்புற்று அதனால் அழியா பெரும் களிப்புற்று வாழ வேண்டும் என்பதுவே இவரது திருவுள்ளம். இதனை ஏனையோரும் கண்ணுற்று கருத்துற்று உளத்தில் களப்புற்று அதனால் அழியா பெரும் களிப்புற்று வாழ வேண்டும் என்பதுவே இவரது திருவுள்ளம் ஆகும். அடுத்து பாடல் எண் 22. பூத முதலாய பல கருவிகள் அனைத்தும் என் புகழ் வழி பணிகள் கேட்ப பொய்படா சக்திகள் அனந்த கோடிகளும். தயவு பாடல் 22. ஊழிதோர் ஊழி பல அண்ட பகிரண்டத்து ஊழிதோர் ஊழி பல அண்ட பகிரண்டத்து உயிர்கெலாம் தரினோ அந்தோ ஒரு சிறிதும் உளவாத நிறைவாகி அடியேற்கு உவப்பொடு கிடைத்த நிதியே வாழி நீடூழி வாழி நீடூழி என வாய்மலர்ந்து அழியா வரம் தந்த வல்லலே வாழி நீடூழி என வாய்மலர்ந்து அழியா வரம் தந்த வல்லலே என் மதியின் நிறைமதியே வயங்கு மதி அமுதமே மதி அமுதின் உற்ற சுகமே ஏழினோடு ஏழுலகில் உள்ளவர்கள் எல்லாம் ஈது என்னை ஈது என்னை ஈது என்னை என்று அதிசயிப்பே இரவு பகல் இல்லாத பெருநிலையில் ஏற்றி என்னை இன்புறச் செய்த குருவே ஏழினோடு ஏழுலகில் உள்ளவர்களெல்லாம் ஈதென்னை ஈதென்னை என்று அதிசயிப்பே இரவு பகல் இல்லாத பெருநிலையில் ஏற்றியனை இன்புறச் செய்த குருவே ஆழியொடு அணி ஆழியொடு அணி அளித்து உயிரெல்லாம் காத்து விளையாடு ஆழியொடு அணி அளித்து உயிரெல்லாம் காத்து விளையாடு என்றுரைத்த அரசே அகரநிலை முழுவதுமாய் அப்பாலுமாகி ஒளிர் அபயநடராசபதியே அபயநிலை முழுவதுமாய் அப்பாலுமாகி ஒளிர் அபயநடராசபதியே அபயநடராசபதியே. உரை விளக்கம். அபயம் தந்து ஆட்கொண்டு அழியா இன்ப வாழ்வில் ஓங்க ஆசி புரிந்த அற்பெரும் பதியை அபய நடராஜ பதியாக வழுத்துகின்றார்.
அடிகளார் வழங்கப்பெற்ற அருட்பெரும் செல்வத்தின் சிறப்பு முதலில் குறிக்கப்பெற்றுள்ளது. இந்த செல்வத்திற்கு அளவும் இல்லை, அழிவும் இல்லையாம். இருந்தும் இது இவரது உள்ளம் ஆகிய கையில் அடங்கி கிடக்கின்றதாம். அப்படி இருந்தால்தானே அது எப்பொழுதும் இவருக்கு உடனிருந்து வேண்டிய போதெல்லாம் எடுத்தெடுத்து கொடுத்து கொண்டே இருக்க உதவும். ஆகையால் இது உலக செல்வம் போல் பெருங்குவியலாய் புற இடத்தில் எங்கோ வைத்து காக்கப்படுகின்ற ஒன்றை போன்றது அல்லவாம். அப்படி திரண்ட பொருளாய் இருந்தால் தன் உடன் வைத்து கொண்டு எங்கும் சஞ்சரிக்க முடியாது. அதனால் வேண்டுவோர்க்கு வேண்டுமளவு வேண்டும் இடத்தை வழங்கி மகிழ்விக்கவும் முடியாதாம். மேலும் இந்த புறச்செல்வம் எவ்வளவு ஆனாலும் அளவுக்கு உட்படும். அது 1000 லட்சம் கோடி ஆயினும் சரி, அதற்கும் மேற்பட்ட சங்கநிதி பதுமநிதி போன்றவையும் கூட அளவுக்கு உட்பட்டதே ஆகும். அவைகளும் எடுத்தெடுத்து கொடுத்து கொண்டே இருந்தால் குறைவுபட்டுத்தான் போகுமே அல்லாது எப்பொழுதும் நிறைவு கொண்டதாய் இருக்காதாம். அப்படியான குறைபாடுகள் ஏதுமில்லாத ஒன்றே இவருக்கு கிடைக்க பெற்றுள்ள அருட்பெரும் செல்வம் ஆகும். இவர் பெற்று கொண்டுள்ள நிதியின் சிறப்பு என்ன என்பது அது வெற்று காசுபணம் மட்டுமல்லாவாம். எல்லா மக்கட்கும் பிற உயிர்கள் எல்லாவற்றிற்கும் தேவைப்படும் பொருள்கள் யாவும் ஆனதாம். ஆகையால் எல்லா உயிர்க்கும் கொடுத்த உதவ முடியுமாகும். அப்படி எத்தனை உயிர்க்கு எத்தனை காலம் கொடுத்திட முடியும் என்று கேட்டாலோ, இவ்வுலகத்திலே புலனாகியும் ஆகாமலும் இருக்கின்ற எத்தனையோ உலகங்கில் உள்ள உயிர்களுக்கு எல்லாம் கூட ஒரு நாள் ஒரு பொழுது மட்டுமல்ல, பல ஆயிரம் ஆண்டுகள் வரையுமல்ல, பல பல ஊழிகாலம் இடையறாது கொடுத்து கொண்டே இருந்தாலும் கூட இந்த செல்வம் தீராதாம். தீர்வதாவது சற்றும் குறைவதே கூட இல்லையாம். என்ன ஒரு ஆச்சரியம்! இப்பெரு நிதியம் கொண்டு உலகுக்கெல்லாம் இன்பு செய்து கொண்டு மகிழ்ந்திருக்க அருள் பாலிக்கப்பட்டுள்ளாராம் நமது திரு அருட்பிரகாச வள்ளலார். ஆம் ஆம், இவ்வளவு பெருமை வாய்ந்த அழியா பெருநிதியை வழங்கிவிட்ட ஆண்டவர் இது பெற்ற மனிதனை அற்ப ஆயுள் உள்ளவனாய் இருக்க விடுவாரா? அப்படி விடவே மாட்டார் அல்லவா? ஆகவே வாழி நீடூழி ஊழி காலமாக என்றும் அழிவிலாது வாழ்ந்து கொண்டே இருப்பாயாக என்று பெருவரமும் தந்துவிட்டாராம் நமது திரு அருட்பிரகாச பெருமானுக்கு. இந்த அருட்பெரும் வள்ளல் தன்மை நம் அருட்பெரும் ஜோதிபதியின் கண் அல்லால் பிறர் எவரிடத்தில் காண முடியும்? ஆகையால் அவரை பெரும் வள்ளலாக போற்றினது மிகை அன்றே. மேலே அந்த அருட்பெரும் பதியை என் மதியே, மதியின் நிறை மதியே, வயங்கு மதி அமுதமே, மதி அமுதில் உற்ற சுகமே என்றெல்லாம் துதிக்கின்றார். இந்த உயர் பிறப்பு கொண்டுள்ள மனிதனின் மதி மன அறிவு உணர்வாக இருக்கின்றதாம். இந்த மனித மதி இயற்கையில் கலங்கமும் குறைபாடும் உடையது. புற உலகம் காணுகின்ற வான்மதி போல இம்மனித மதிக்கு காரணமாய் இருக்கின்றது நித்த நிறைமதி என்னும் கடவுள் கருணை மதியாகும். இந்நிறைமதியும் குறைமதியுமே, இந்த நிறைமதியும் குறைமதியுமே பரமான்ம ஜீவான்ம வண்ணமாக புகழப்படுகின்றதாம். மனம் என்னும் ஜீவான்ம உணர்விலே விளங்குகின்ற அறிவு விளக்கம் பகுத்தறிவு நிலை கொண்டு உள்ளதே ஆகும். இதில் கடவுள் உண்மை விளங்குகின்றது இல்லை. கடவுளை பற்றியும் அதீதமான உண்மைகளை பற்றியும் பலவாறு யூகம் செய்து
கற்பனை செய்து கூற முடிகின்றதாம் இந்த மன அறிவாலே. இந்த மனோ அறிவு சக்தியும் கடவுள் அருட்சக்தியின் மிக மிக சிறு கூரே என்பதை இன்று அருளாலே உணர்கின்றோம். ஆகவே இந்த மனோ அறிவு சிற்றறிவு எனவும் கடவுள் அறிவு பேரறிவு எனவும் அறியலாகின்றன. குறையுடைய மனித மதியை நிறைவுடைய அருள் மதியாக ஆக்குவது திருவருளே ஆகும். குறையுடைய மனித மதியை நிறைவுடைய அருள் மதியாக ஆக்குவது திருவருளே ஆகும். அருட்பெரும் பதியே மனிதனின் மதிக்கு அருள் மதியாயிருந்து அதற்கு அமுத சுவையாகிய இன்பத்தை தருகின்றாராம். அதனை மதி அமுதில் உற்ற சுகமே என பாடியுள்ளார். மேற்படி சுகானுபவம் உள் உணர்விலே தோன்றியது சாதாரணம். அது அகநிரம்பி அனகமாக விரிந்து உயிரிலும் உடலிலும் தங்கி யாவையும் சுகானந்தமயமாக்கிவிட்டதாம். இவர் இந்த சுகானந்த வடிவில் இருந்து கொண்டு உலகெல்லாம் ஒய்ய மெய்நெறியை தழைக்கச் செய்து கொண்டிருக்கின்றாராம். இந்த இன்ப உருவமே அரு உருவமாய் திகழும் சுக வடிவம் பிரணவதேகம் அருட்பிரகாச வடிவம் ஆகும். இந்த வடிவில் இருந்து கொண்டு மற்ற சுத்த தேகத்தையும் ஞான தேகங்களையும் தனக்கு துணையாகவும் சொந்தமாகவும் கொண்டு எவ்வுலகும் வியக்க விளங்குகின்றாராம். ஏழினோடு ஏழுலகில் உள்ளவர்கள் எல்லாம் இது என்னை என்று அதிசயப்ப இலங்குகின்றார். ஈரேழு உலகங்களாவன பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் ஜனலோகம் தபோலோகம் மகாலோகம் சத்தியலோகம் என்பன மேல் 7 உலகங்கள் ஆகும். கீழ் 7 உலகங்கள் ஆவன அதலம் விதலம் சுதலம் தராதலம் ரசாதலம் மகாதலம் பாதாளம் அல்லது பாதளம் என்பனவாம். இவை தவிர சொர்க்கம் பூமி பாதாளம் என்பன உலகங்களாய் மொழியப்படும். இங்கு குறிக்கப்பட்டுள்ள உலகங்கள் நமது புற பூகோள உலகத்தை போன்று தூளமாய் காணக்கூடியன அல்லவாம். அவ்வளவும் தத்துவ உலகங்களாய் அக அனுபவத்தில் கண்டு உரைக்கப்படுகின்றனவைகள் ஆகும். ஒவ்வொருவரின் அகநிலை பக்குவத்திற்கு தகவும் சாதனா அனுபவங்களுக்கு ஒப்பவும் அவர்கள் இன்ன உலகில் இருக்கின்றவர்கள் என்றும் அந்த குறிப்பிட்ட உலகை அறிந்தவர்கள் என்றும் சொல்லப்படும். இவை எல்லாம் மனிதனின் அக பரிபாக நிலைகளாகவே கொள்ள வேண்டும். இந்நிலைகளில் உள்ள எவரும் நமது அருட்பிரகாச அடிகளாரைக் கண்டு ஆச்சரியப்படுகின்றார்களாம். இந்த உலகில் உள்ளவர்கள் மட்டும் இப்படி வியக்கின்றார்கள் என எண்ணக்கூடாது. நமது பூமி போன்று ஒவ்வொரு பிரம்மாண்டத்திலும் உள்ள பூமி கோடிகளில் உள்ள மக்களும் மற்ற தேவலோகாதி வாசிகளும் நமது வள்ளலை ஒவ்வொருவரின் உள்ளத்து ஒளிர் அருட்பிரகாச வள்ளலை கண்டு அதிசயிக்கத்தான் செய்வார்கள் என்பது உண்மையே ஆகும். அறிகின்றோர் யாவரும் போற்றும் இந்த உயர் நிலைமேல் இரவு பகலற இறத்தலும் பிறத்தலும் இல்லாது எக்காலத்தும் வாழ்ந்து கொண்டிருக்கும்படி தன்னை ஏற்றி வைத்து விட்டாராம் தனது அருட்பெரும் குருநாதர். அம்மேல்நிலையினின்றே இன்போடு வாழ்ந்து வருகின்றார் நம் அடிகளார். அந்த அருள் அரசர் இன்னும் என்னென்ன கொடுத்து இன்புற்றிருக்க பணித்தார் என்பதை ஈற்றில் குறிக்கின்றார். ஆழியோடு அணி அழித்து உயிரெல்லாம் காத்து விளையாடு என்று உரைத்தாராம். ஆழியோடு அணி அழித்து உயிரெல்லாம் காத்து விளையாடு என்று உரைத்தாராம். உலகை ஆளும் அரசர் அணி பணி உண்டு சக்கர சின்னத்தை ஏந்தி தன் மக்களை காப்பான். இதுபோல நம் அருட்ஜோதி அம்பலத்தரசர் தன் அருளையே அணி பணியாகவும் ஆஞ்சா சக்கரமாகவும் கொண்டு அகில உலக ஆறுயிர்களை எல்லாம் காத்து இன்ப நிலைக்கு ஏத்துகின்றவர்கள் ஆவார். அவரேதான்
என்று நம் வள்ளல் பெருமானுக்கு தன் ஆழியையும் அணிகளையும் வழங்கி ஆணையும் தந்து விட்டார் என்றால் இவர் பெருமைதான் என்னே என்னே. உலகெல்லாம் போற்றுவதில் வியப்புதான் என்னே. நம் பெருமான் அருட்சித்து விளையாடுகின்றார். ஆறுயிர்கட்கெல்லாம் பேரின்பம் விளைவிக்கக்கூடிய அருட்பெரும் சித்தாடலை உள்ளும் புறமும் இருந்து நிகழ்த்துகின்றார். இந்நிலையினின்றே இந்த திருவிளையாடலை புரிந்து கொண்டு இவர் அருட்பெருஞ்சோதி நடனபதியை அகரநிலை முழுவதுமாய் அப்பாலும் ஆகி ஒளிர் நடராஜபதியே என்று துதி புரிகின்றார். ஆதலின் ஒவ்வொருவரும் இந்த பதி உண்மையை பர விசாரத்திலே கண்டு அடைந்திட வேண்டும் முதலில். அப்படி அடைந்தால் அபயம் அளிக்கப்பட்டு எல்லோரும் ஆட்கொள்ளப்படுவது சத்தியம் சத்தியம். அகமிருந்து வருக அருளுடன், அனகமாக வாழ்க தயவுடன். அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை தயவு.